ஹாய், இன்றைக்கி என்ன விலாக் அப்படின்னா, ஜிஆர்டிக்கு தாங்க போயிருந்தேன். அம்மாவுக்கு பேங்கிள்ஸ் வாங்கிறதுக்காக ரொம்ப நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன் வாங்கி தரமான்னு. ஃபைனலாக வாங்க என்னையும் நல்லா பார்த்துக்கிறாங்க, என் பாப்பாவையும் பார்த்துக்கிறாங்க. பாவம் அப்பாவெல்லாம் விட்டுட்டு 2 வருஷமாக என் கூடயே தான் இருக்காங்க. அவங்களுக்கு நான் எதாவது செய்யணும்ல, அதனால் அவங்களுக்கு வளையல் பார்த்தேன். கடைசியில் நான் வச்சுருக்க மாதிரியே வளையல் வேணும், இதுவே நல்லாயிருக்கு அப்படின்னாங்க. சரி இப்போ வாங்கலாம், என்கிட்ட காசில் வா போகலான்னு சொல்லி கூப்பிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா, வரும்போது டின்னர் மட்டும் சாப்பிட்டுட்டு நான் அம்மா பாப்பா 3 பேரும் கடையிலே சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. நெக்ஸ்ட் டே அம்மாக்கிட்ட சொல்லாமே நான் போயிட்டு அவங்க செலக்ட் பண்ணி வச்சுருந்ததை எடுத்து வாங்கிட்டு 2,50,000 வந்தது. இந்த வளையல் தாங்க அவங்க செலக்ட் பண்ணாங்க. கடைசியாக எடுத்துகிட்டு நான் வந்துட்டு 2,50,000 கட்டிட்டு கிஃப்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. எனக்கு வந்து கிஃப்ட் வந்துட்டு கேஸ் ஸ்டவ் கொடுத்தாங்க. 3 பர்னர் கேஸ் கொடுத்துருந்தாங்க. அது கூட வந்துட்டு குக் பண்ணுற பாத்திரம் நான்ஸ்டிக் இருந்துச்சு. ஸோ அதையும் பார்த்துட்டு 24 கிராம்ஸ் வந்துச்சு. சரி வாங்கிட்டு வீட்டுக்கு வரும்பொழுது அப்படியே வரக்கூடாது, ஏதாவது பூ வாங்கிட்டு வரலாம். எல்லோரும் சொல்லுவாங்க பூ வாங்கிட்டு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. சரி பூ வாங்கிட்டு அப்படி எடுத்துகிட்டு வந்து அம்மாட்ட கொடுத்தேன்னா அம்மா நம்பவே இல்லையே, உண்மையாகவே வாங்கிட்டியா அப்படின்னாங்க. கண்டிப்பாக வாங்கிட்டேன், உனக்கு தான் போட்டுக்கோ, இன்றைக்கே ஃப்ரைடே நைட்டு, இன்றைக்கி நீ கண்டிப்பாக போடு, விடிஞ்ச நாளைக்கு வெள்ளிக்கிழமை, இன்றைக்கி போட்டுக்கோ